புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தனியார் மருத்துவமனையில் 4 மாத கர்ப்பிணிக்கு கருக்கலைப்பு செய்தபோது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த மருத்துவமனை மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்த பரிமிடேஸ்வரன் என்பவரது மனைவி 30 வயதான கலைமணி. பெண் சுகாதார தன்னார்வலராக பணியாற்றும் இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 3ஆவதாக கருத்தரித்துள்ளார். 4 மாத கர்ப்பிணியான இவரது கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்பது குறித்து அறிய கடந்த 2 தினங்களுக்கு முன் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். சிசுவின் பாலினத்தை கண்டறிவது சட்டவிரோதமான செயல் என தெரிந்திருந்தும் அந்த தனியார் மருத்துவமனையில் கலைமணிக்கு சோதனை செய்துள்ளனர். இதில் கருவில் மீண்டும் பெண் சிசு இருப்பது தெரிய வந்துள்ளது. பெண்ணின் வயிற்றில் உள்ள சிசுவை கலைக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டு ஏற்பாடு செய்துள்ளனர். பெண்ணின் வயிற்றில் சிசு 4 மாதங்கள் வளர்ந்திருந்த நிலையில் ஆபத்து என தெரிந்திருந்தும் கருக்கலைப்புக்கு மருத்துவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் சிகிச்சையின் போது பெண்ணுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இதை அறிந்த உறவினர்கள் கதறி அழுதுள்ளனர். பெண்ணின் உயிரிழப்புக்கு சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையும் மருத்துவரும் தான் காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தனியார் மருத்துவமனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தங்களின் அனுமதியின்றி தங்கள் மகளுக்கு கருக்கலைப்பு செய்ததாக உயிரிழந்த பெண்ணின் தந்தை மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளார். 12-1 மணிக்கு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனேன். இல்லை ட்ரிப்பை எடுத்து வயிறு வலி வந்துருச்சு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தா என்ன பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியாது, எந்த டவுல் எடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் பெத்தாயில நான் போய் அங்கிருந்தே இருந்தேன். ராத்திரிலேருந்து பொழுதுடியில் வரைக்கும் டாக்டர் 10 மணி வரைக்கும் வரவே இல்லை. ஒரு பொம்பளை மட்டும் இருந்துன்னு என் பிள்ளைக்கு ஊசியா மட்டும் மாட்டுக்கிட்டு இருந்தா, அவரை ஒன்றுமே பண்ணலை. என் பிள்ளை கடந்து துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. எல்லாரும் வெளில பக்கம் சொல்லி எங்கள் 2 பேரும் வெளியே அனுப்பிவிட்டு என்ன பண்ணுனா ஏது பண்ணானே தெரியாது. என் பிள்ளைய நான் போய் பார்க்கல, எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கிடக்க மாட்டேன் வரைச்சி போட்டுட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கணும், இல்லைன்னா டாக்டரை கருதி பண்ணுங்க, டாக்டர் அந்த ஆஸ்பத்திரி எழுதி போடுங்க. பெண்ணின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தந்தை உள்ளிட்ட உறவினர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பெண் உயிரிழக்க காரணமாக இருந்த தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அதில் வலியுறுத்தியிருந்தனர். இதற்கிடையே பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவத்துறை இணை இயக்குனர் ஸ்ரீபிரியா தேன்மொழி மற்றும் குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் கோமதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணைக்கு பின் மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் மருத்துவமனையில் ஸ்கேன் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட 2 உரிமங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகே கருக்கலைப்பிற்கும் பெண்ணின் உயிரிழப்புக்கும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது முறைப்படியாக பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் இல்லை, அதனால் ஸ்கேனை சீல் வச்சுட்டு ஸ்கேன் ரூமையும் சீல் வச்சுருக்கோம். இந்த டெத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் எதுவும் மெடிக்கலாக எதுவும் குறை இருந்துச்சா என்ன அப்படிங்கிறதுக்காக அவங்க கை ஷீட்லாம் வாங்கி அவங்ககிட்டையும் இதெல்லாம் வாங்கி நாங்கள் இப்போ ரெடி பண்ணி பார்த்துட்ருக்கோம்.
அதோட பிஎம் வந்து நடந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சரி பண்ணி வெயிட் பண்ணி இந்த காஸ் ஆஃப் டெத்து வந்து டியூ டு இந்த அபார்ஷன்னால தானா அப்படிங்கிறத பொறுத்து ஃபர்தர் ஆக்ஷன் இருக்கும். இப்போதைக்கு ஸ்கேன் ரூம் இது பண்ணியிருக்கோம். விசாரணை அறிக்கை முடிஞ்ச உடனே முழுமையான விசாரணை அறிக்கையை வந்து கலெக்டர்கிட்டையும் எங்களுடைய டைரக்டரேட்டுக்கும் நாங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கருக்கலைப்பின் போது பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.